Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 3 algebra இயற்கணிதம் அதில் exercise 3.9ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதில் first question பார்க்கலாம். ரீட் பண்ணுறேன். Find the GCD for the following கீழ்காண்பனவற்றுள் மீ போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் p power 5, p power 11, p power 9. மீ போவா அதாவது ஜிசிடி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இது எல்லாத்துலேயும் காமனாக எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் இதோட மீ போவா ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ P5 அதில் வந்து இதை பிரிக்க முடியாது, 5ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் P11 எடுத்துக்கிறேன். இதே வந்து 5 + 6ன்னு பிரிக்கலாமா? P5 P6ன்னு எடுக்கலாமா? இது ரெண்டே பவர் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 11 தானே கிடைக்கும். அதுதான். நெக்ஸ்ட்டு 9, 5 4, P5 × P power 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன? P5 தானே காமனாக இருக்குது. ஸோ therefore GCD of the P5, P11, P9 is P5. ஸோ P5 தானே எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4x3, y3, z3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4x3, ஸோ 1 × 4x3. ஸோ y3னா 1 × y3. zன்னா 1 × z3னாலும் z3 தான். ஸோ த ஜிசிடி ஆஃப் த 4x3, y3, z3ஓட வேல்யூ என்ன? இந்த 1 தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9a² b² c³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9a² b² c³. நெக்ஸ்ட்டு 15a³ b² c4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எழுதியிருக்கேன். இதை நான் எப்படி எழுதலாம்? 3 × 3 9ன்னு எழுதலாமா? ஸோ ரிமைனிங் b² a² c³ அப்படி இது. இதை 15 எழுதலாம். 3 × 5ன்னு எழுதலாமா? ஸோ a³ b² c4ன்னு இருக்குது. ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன? 3 காமனாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல a² காமனாக நம்ம வெளியில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே b², இங்கே c³ எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். அதுதான் 3 காமனாக இருக்குது. ஸோ a² b² c³ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ therefore GCD of the 9a² b² c³ 15a³ b² c4 is 3a² b² c³ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 64x⁸8, 240x⁸6. ஸோ 64x⁸8. ஸோ 64 வந்து எல்சிஎம் எடுத்தால் நம்ம எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6 டைம்ஸ் வருதா? ஸோ 2⁶. ஸோ எதுனா x⁸8. 240யா? 240 நம்ம எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ தடவை வருது? 1 2 3 4 4 2s 1 5 and 1 3 வருதா? ஸோ x⁸6. ஸோ இங்கே காமனாக இருக்குன்னா 2⁴ வந்து இங்கே இருந்து காமனாக வெளில எடுக்க முடியும். ஸோ 2⁴. நெக்ஸ்ட்டு x⁸6 இங்கே 6 இருக்குது. ஸோ இங்கே 6 காமன் எடுக்கலாமா? ஸோ 6. ஸோ 2⁴ x⁸6 தான் வந்து இதோட ஜிசிடி வேல்யூ. ஸோ 2⁴ என்ன? 16. ஸோ x⁸6. ஸோ ஜிசிடி ஆஃப் த 64 8/8, 240 8/6. சரி, x⁸6ஓட வேல்யூ வந்து 16 x⁸6. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ab² c³, a² b³ c, a³ b c². ஸோ இதை செப்பரேட் பண்ணால் a b² c³ என்ன? a b² c³ அப்படியே நாம் எழுதலாம். ஸோ a² b³ c³, a² b³ c. ஸோ ab b இதிலேருந்து என்ன இருக்குது? காமனாக என்ன எடுக்கலாம்? இங்கேருந்து ஏவே எடுக்கலாம், பிஏ எடுக்கலாம், சி எடுக்கலாம். இங்கேருந்து ஏபிசியை வெளில எடுக்கலாம். இங்கேருந்து ஏபிசியை வெளில எடுக்கலாமா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஜிசிடி ஆஃப் ab² c³ a² b³ c a³ bc² is abc. இதுதான். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு 35x⁵5 y³ z⁴ 49x² yz3 14xy² z²ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். 7 × 5 35, ரிமைனிங் நான் இது இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 7 × 7 49. ஸோ 7 × 2 இது, அது ரிமைனிங். ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன? 7. இந்த இதில் காமனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து எக்ஸு ஒய் இசட் ரெண்டையும் நம்ம எல்லாத்தையும் காமனாக வெளில எடுக்கலாமா? ஸோ ஜிசிடி = 7x y z². இதுதான் இதோட ஜிசிடி வேல்யூ. புரிஞ்சுதுங்களா?
ஸோ ஜிசிடி ஆஃப் அது கொஸ்டினில் கொடுத்துருக்கு அது அப்படியே எழுதிட்டு காமனாக இருக்கிறது என்ன 7 x y z ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 25 ab cube c 100 a squared bc 125 abன்னு இருக்கா. ஸோ 25 ab cube c. ஸோ 5 into 5 25 ab cube c 100னா 5 into 5 25 into 2 LCM எடுத்துருக்க பாருங்க. ஸோ 100க்கு 2 5 2 2 கிடைக்கும். ஸோ a squared bc. நெக்ஸ்ட்டு 125 எடுத்தோம்னா 555 கிடைக்கும் ab. ஸோ ஜிசிடி என்ன, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 2 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 5 காமனாக எடுக்கலாம், இங்கே ஏபி காமனாக எடுக்கலாம். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ 25 ஏபி தான் ஜிசிடி. ஸோ ஆன்சர் என்னென்னு எழுதணும், ஜிசிடி ஆஃப் 25 ஏபி கியூசி கமா 100 ஏ ஸ்கொயர் பிசி கமா 125 ஏபி இஸ் 25 ஏபி. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 3abc 5xy z 7pqr அப்படின்னு இருக்குது. ஸோ 3abc. ஸோ 1 into இந்த வேல்யூ, 5xyzனா 1 into இந்த வேல்யூ, 7ன்னா இந்த into இது வேல்யூ. ஏன்னா செப்பரேட் பண்ண முடியாது, நம்ம செப்பரேட் பண்ணி பிரிக்க முடியாது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதுக்காட்டி இது. ஸோ இதிலெல்லாம் காமனாக இருக்கிறது என்ன 1. ஸோ ஜிசிடி வந்து 1. ஸோ ஜிசிடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது ஜிசிடி ஆஃப் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க அப்படியே எழுதிட்டு இஸ் 1 அப்படின்னு இது எழுதிடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கீழ்காண்பனவற்றிற்கு மீபோவா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது சேம் தான், ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங். பட் ப்ரீவியஸாக பார்த்ததை விட இது லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, சேம் ப்ரீவியஸாக என்ன பண்ணோன்னா அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரிக்கியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2x + 5 5x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாமா. 2x + 5 5x + 2. 2x + 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 into 2x + 5ன்னு எழுதலாம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இதே தான் கிடைக்கும். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இதே தான் கிடைக்கும். ஸோ ஜிசிடி என்ன ஆட்டோமேட்டிக்காக 1. ஸோ இதோட வேல்யூ ஜிசிடி வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு a m + 1 கமா m + 2 m + 3ன்னு இருக்குது. ஸோ m + 1 நான் எப்படி எழுதலாம், a m + 1 எழுதலாம். m + 2 எப்படி எழுதலாம், m + 1 m + 1ன்னு எழுதலாமா. 1 1னாலும் 2 தானே, m + 2ன்னு கிடச்சிருமா. 3 வந்து 1 + 2ன்னு எழுதலாம். ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன, m + 1 தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜிசிடி என்ன, a பவர் m + 1 தான் காமன். ஸோ அதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு. நெக்ஸ்ட் 2a² + a கமா 4a² - 1 2a² + a. ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் காமனாக ஏவை வெளில எடுக்கிறேன். எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், 2a + 1 கிடைக்கும். ஸோ 4a² - 1 இது எப்படி இருக்குது, 2a² - 1 ஸ்கொயர்டு எழுதலாமா. ஸோ 2a² எழுதும்போது இந்த ஸ்கொயர் வந்து 2 4 தான். அப்போ திரும்பி நமக்கு a² கிடச்சிருமா. இந்த a² அப்படியே வந்துருமா. ஸோ அதுதான். ஸோ 1 வந்து நான் 1² எழுதுகிறேன். 1² எழுதுனாலும் எனக்கு 1 தான் வேல்யூ. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ a + b a - bக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணால் இங்கே ஏவோட வேல்யூங்கிறது 2a, இங்கே பியோட வேல்யூங்கிறது 1. ஸோ 2a + 1 2a - 1 இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அப்போ இங்கே வந்து 2a + 1ங்கிறது இங்கே 2a + 1 காமனாக இருக்கா. ஸோ ஜிசிடி என்ன, 2a + 1 தான் இதோட ஜிசிடி வேல்யூ. புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3a² - 5b³ 7c4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3a² 1 into 3a², 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ரிமைனிங் இதே தான் கிடைக்கும். ஸோ 1 into 3a² எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5b³. ஸோ 5b³ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5b³ அப்படியே தானே கிடைக்கும். 7c⁴ 1 into 7c⁴ அதே தான் கிடைக்கும். ஸோ ஜிசிடி என்ன 1 தானே காமனாக இருக்குது. ஸோ 1 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் x⁴ - 1 கமா x² - 1. ஸோ x⁴ - 1ன்னா இது எப்படி எழுதலாம், x² எழுதலாமா. ஸோ இது பண்ணால் இது கிடச்சிடும் -1. ஸோ இங்கே ஸ்கொயர்டுனாலும் அதே தான். ஸோ a² - b² ஃபார்மெட்டில் எழுதுனா a + b a - b. ஸோ இதை நான் வந்து a + b a - b ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். x² + 1 x² - 1 ஸ்கொயர்டுன்னு வருமா. ஸோ எகெயின் a - b ² எழுதலாமா. ஸோ x + 1 x - 1ன்னு இந்த 1 வந்து திருப்பி எகெயின் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண x + 1 x - 1ன்னு கிடைக்குமா. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு x² - 1
இதே a minus b a plus b அந்த ஃபார்முலா எழுதலாம்னா என்ன கிடைக்கும் x plus 1 x minus 1 கிடைக்கும். ஸோ இது சேமாக இருக்கா? ஸோ என்னோட ஜிசிடி என்ன x plus 1 x minus 1 புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி எனக்கு இது கிடைக்குது. எகெயின் இதுக்கு ஃபார்முலாவை எகெயின் அதே சேம் ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இது எனக்கு வருது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வேல்யூக்கு இது காமனாக இருக்குது. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு a cube minus 9a square ax squared minus a minus 3x the whole squaredன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். a வந்து காமன் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? a squared minus 3x squared கிடைக்குமா? 9x squared வந்து 3x இல்லைமா? அப்போ 3 இந்த ஸ்கொயர்டு வந்து இதுக்கும் காமன் தானே. அப்போ 3 ஸ்கொயர்டுங்கும் போது 9x squared சேம் இதே வேல்யூ எனக்கு கிடச்சிருமா? ஸோ 3x the whole squaredன்னு எழுதுகிறேன். ஸோ a into a plus 3x into a minus 3xன்னு வரும். ஸோ a minus 3x a plus 3x. ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்குது? a minus 3x the whole square a minus b the whole square ஃபார்முலாவில் a plus b a minus b அந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு a minus 3x a minus 3x காமனாக இருக்கா? ஸோ என்னோட ஜிசிடி என்ன? a minus 3x தான் ஜிசிடி. இங்கே அந்த இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர்டை நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா a squared minus 3x squared தானே கிடைக்கும். அதுதான் a squared minus b squared. புரிஞ்சுதுங்களா? ஸோ காமனாக இருக்கிறது என்ன அதன்படி பார்த்தா a minus 3x இதுதான் காமனாக இருக்குது. ஸோ என்னோட ஜிசிடி வந்து a minus 3x இதுதான் என்னோட ஆன்சர். இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.9 இருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு அதுக்கான சொல்யூஷன் இது. அடுத்தது இதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்டு அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து அதுக்கான சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.